மயிலாடுதுறை அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டு மிரட்டல் விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தொழுதாளங்குடி ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்தவர் வைத்தியநாதன். தனது பூர்வீக இடமான குடும்ப சொத்தில் அனைவருக்கும் சரிசமமாக இடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே வைத்தியநாதன் மற்றும் அவரது அண்ணன் ரெங்கையன் மற்றும் அவரது மனைவி, மகள்கள் என இரு குடும்பத்தாருக்கும் நிலப்பிரச்சினை இருந்து வருகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இரு தரப்பையும் அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வயலில் சென்று நடவு மற்றும் வேறு எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தியுள்ளனர். இப்பிரச்சினை கோட்டாட்சியர் தலைமையில் பேசி முடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே எதிர்த்தரப்பினர் வயலில் இறங்கி நடவு பணிகளை தொடங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் வைத்தியநாதன் கேட்டபோது காவலர்கள் தரக்குறைவாக பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அத்துமீறி வயலில் விவசாய பணிகளை மேற்கொண்ட தனது சகோதரர் மீதும் மற்றும் ஒருதலைபட்சமாக செயல்படும் குத்தாலம் காவலர்கள் பாலசுப்ரமணியன், கரிகாலன் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்தியநாதன் மனு வழங்கினார். மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அவங்கள்ட்ட கைவிட்டு போயிட்டு அவனை வேலி அடிக்க சொல்றதும், அவனை அண்டை வெட்டி வரவடிக்க சொல்றதும், இப்படி இது பண்றாங்க. இரவுல கல் எடுத்து அடிக்கிறதும், போர் செட்டை உடைக்கிறதும், போர் செட்லாம் உடைச்சபடியே இன்னும் கிடக்கு. இதுல இன்னும் அவனுடைய எங்க அண்ணனுடைய மருமகனும் சம்பத்துக்குமார், பிரகாஷ், சரவணன் இவனெல்லாம் சேர்ந்து கொண்டு எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் சேர்ந்துக்கிறான். இதுல என்னுடைய தம்பி ஒருத்தன் குழஞ்சிப்பாங்கிறான். என்னுடைய குடும்பங்கள் எல்லாரையும் இன்னும் எங்க மேல உள்ள பொறாமத்தன்மா சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் எங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க. நான் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்ததும் பெண்டிங்ல இருக்கு. அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு அவங்க 145 போட சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமா. அதையும் மீறி போனா 110 போட்டு அவங்கள நான் அரெஸ்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கணும், எங்க குடும்பத்தை காவல் பண்ணணும். இரவுல எங்களுக்கு கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு. அந்த துரோகிகளை கைது செய்யணும். அந்த அடியாட்கள்லாம் கூலிப்படையா வரவிடுவோம். எங்க அண்ணனுடைய மருமகன் இவனுங்களெல்லாம் கைது செய்து அவனு மேலேயும் வழக்கு தொடரணும் காவல் நிலையம். ஆனா குத்தாலம் காவல் நிலையம் ஃபுல்லா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நாங்க போய் எந்த வழக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 100 மூலியமா வந்தாலும் கேட்க மாட்டாங்க. என் மனைவியை ஆபாச வார்த்தையால் திட்டுறதும், என் மருமகளை திட்டுறதும், இப்படியே திட்டிட்டு போலீஸ் 100ல இருந்து போனது என்ன 100ல இருந்து வந்தா என்ன பண்ணிட்டு போறாங்க எங்களா? நாங்க வச்சதுதான் எங்க சட்டம்ன்ட்டு எங்களுக்கு சம்பளமே சந்துரும் வைத்தியம் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுடைய மருமகன், உங்க அண்ணன் மகன் இவங்க தான் குத்தாலம் காவல் நிலையத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நாங்க அந்த சம்பளத்தை தான் வந்துட்டோம். எங்க மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு ஒரு அசிங்கமான வார்த்தையை வீட்டு வாசல் திட்டிட்டு போறாரு எங்களை வச்சுக்கிட்டு. எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதுக்கு மீறி தான் நாங்க மாவட்ட ஆட்சியரை அணுகி இப்போ சொல்லியிருக்கோம். கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கதான் சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அண்ணன் பொண்ணோடும் சரோஜினி, கவிதா, தேவிங்கிறவங்களும் இதுல தீவிரமா ஆபாச வார்த்தை திட்டு காலால் அடிச்சு ஜன்னல்லாம் உடைக்கிறாங்க.